பாவாடை பாலாஜியை சங்கிகள் பதற வச்சிருக்காங்க, பயங்கரமா கதற வச்சிருக்காங்க. இந்த பாவாடை பாலாஜி அப்படிங்கிறது வேற யாரும் கிடையாது, ஆர்ஜே பாலாஜி இருக்கா இல்லையா, அவனதான் சொல்றேன். ஒரு இன்டென்ஷனா அவனை பத்து பாவாடை பாலாஜி அப்படின்னு சொல்றதுதான் தப்பு. ஆனா இவனையே பாவாடை பாலாஜின்னு சொல்லியிருக்கான். சோ நாமளும் அவனை பார்த்து பாவாடை பாலாஜின்னு சொல்றதுல தப்பு இல்ல தானே. இந்த கங்குவா படம் வாங்கின அடியில சூர்யா ஜோதிகா மாதிரி அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே வந்து அரசியல் கருத்துக்கள் பேசக்கூடிய கூமுட்டைகள் பயங்கரமா பயந்து போயிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல இப்ப புதுசா சேர்ந்திருக்கிறவன் தான் இந்த பாவாடை பாலாஜி. இவனோட ஒரு புது படம் வரப்போகுது, சொர்க்கவாசல்னு ஒரு படம் ஒண்ணு வரப்போகுது. அந்த படத்தோடைய பிரஸ் மீட்ல இவன் அந்த படம் குறித்து பெருசா எதுவுமே பேசாம சங்கிகளை ட்ரிகர் பண்ற மாதிரி பேசி வச்சிருக்கான். அதனாலதான் சங்கிகள் இந்த பாவாடை பாலாஜியை போட்டு பொலன்னு பொழந்திருக்காங்க. இது என்ன மேட்ரு அப்படிங்கிறத பாத்துடலாம். அடுத்ததாக உத்தரப்பிரதேசத்துல சாம்பல்னு ஒரு இடம் ஒண்ணு இருக்கு. அங்க கோவிலை இடிச்சு மசூதி கட்டி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கறிஞர் வழக்கு பதிவு செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த மசூதியை ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. அதுக்கு நீதிமன்றம் அவருக்கு சார்பாக தீர்ப்பும் கொடுத்திருந்தாங்க. நீதிமன்றத்தின் உத்தரவின் பெயர்ல காவலர்களும் அரசு அதிகாரிகளும் அந்த மசூதியை ஆய்வு செய்யறதுக்காக போயிருந்தாங்க. ஆனா அங்க இருந்த இஸ்லாமியர்கள் அவங்கள உள்ள விடவே இல்லை. அவங்க சும்மா இருந்தா கூட பரவாயில்ல, சும்மாவும் இல்லாம ஆய்வுக்கு வந்த அந்த அரசு அதிகாரிகளையும் காவல்துறை அதிகாரிகளையும் அடிச்சிருக்காங்க, தாக்கியிருக்காங்க, கல்லு தூக்கி அடிச்சிருக்காங்க. எப்படி காஷ்மீர்ல இந்திய ராணுவ வீரர்கள் மீது காசு வாங்கிட்டு கல்லு தூக்கி அடிச்சாங்களோ அதே மாதிரியான ஒரு நிகழ்வு இங்க நடந்திருக்கு. இதெல்லாம் பாக்குற காவல்துறை சும்மா இருப்பாங்களா? அதிலும் அவங்க உத்தரப்பிரதேசத்துடைய காவல்துறை, யோகி ஆதித்யநாத் அவருடைய காவல்துறை, அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க. ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டாங்க. அதுதான் இப்போ பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு. கண்டிப்பா இந்த விவகாரம் குறித்து தமிழகத்துல அவதூறு செய்திகளா தான் போடுவாங்க. அவங்க அத மாதிரி அவதூறு பரப்புறதுக்கு முன்னாடி உண்மையாலே அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறத நாம பார்த்துடலாம். கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சதா சொல்லுவாங்க. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கே நம்ம என்ன பார்க்குறோம், ஏதாவது ஒரு கல்லூரி இல்லை ஒரு பள்ளியில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் கூட பேரை போடுவாங்க. ஆனால் இஸ்லாமியர்களோ இல்லை கிறிஸ்தவர்களோ சம்மந்தப்பட்ட கல்லூரி நிர்வாகமாக இருந்தால் பேரை போட மாட்டேங்கிறாங்க, ஒரு தனியார் பள்ளின்னு போடுறாங்க. ஏன்? என்ன பிரச்சனை? என்ன உங்களுக்கு பயம்? என்ன உங்களுக்கு பாசம்? எல்லாமே அரசியல் தான் தமிழ்நாட்டில். நான் சேலஞ்ச் பண்றேன். உங்களுக்கு தெரியும் அப்ரோச் வேற மாதிரி இருக்குது. அவங்க போடுறாங்க இந்த லட்சுமி கல்லூரி, சரஸ்வதி காலேஜ், இதெல்லாம் சரஸ்வதி பள்ளி, இதெல்லாம் போடுறாங்க, அதெல்லாம் போடுறாங்க. ஆனா இதே இஸ்லாமியர்களோ அல்லது கிறிஸ்தவர்களோ நடத்தக்கூடிய நிறுவனமாக இருந்தால் தனியார் பள்ளி தனியார் கல்லூரின்னு ஏன் போடுறீங்க? ஏன் உங்களுக்கு அந்த பாவம் சிறுபான்மையினர், ஏன் அவங்களும் எங்களில் ஒரு ஆள் தான். இந்துக்கள்லையும் தவறு பண்றவங்க 1000 பேர் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் தவறு பண்றவங்க 1000 பேர் இருக்க தான் செய்வாங்க. இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனா ஒட்டு மொத்தமா ஒரு மதத்துக்கு நீங்க பல்லக்கு தூக்குறதுன்றது நியாயமான விஷயம் இல்லை. வாக்கு வங்கி அரசியல ஈடுபடக்கூடிய கட்சிகள் பொதுவா இது மாதிரிலாம் பேசவே மாட்டாங்க. எச் ராஜா மாதிரியான ஒரு சில பேர் மட்டும்தான் வெளிப்படையா என்ன கருத்து இருக்கோ அதை அப்படியே சொல்லுவாங்க. இத மாதிரிலாம் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் பேசுறதை பார்க்கும்போது உண்மையாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத மாதிரிதான் வெளிப்படையா பேசணும். அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள், அந்த அரசியல் கட்சிகளுக்கு முட்டு கொடுக்கக்கூடியவர்கள், இவங்கள மாதிரியான ஆட்கள் மட்டும்தான் டார்கெட் பண்ணி ஹிந்து மதத்தை அடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அதை நம்மளால ஒத்துக்க முடியாது. இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களும் அதே மாதிரியான காரியத்தை தான் செய்யறாங்க. கலைஷேத்ரால ஒரு விவகாரம் ஒண்ணு நடந்தது. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும், யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. அந்த கலைஷேத்ரா விவகாரத்துல விசிகா உட்பட பல கட்சிகள் என்ன மாதிரியான கருத்துக்கள் பேசினாங்க, எப்படி ஒரு மதத்தை மட்டும் டார்கெட் பண்ணி அடிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்தோம். அப்புறம் அந்த விவகாரத்துல வழக்கு விசாரணை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான தீர்ப்பு வந்தது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்திருந்தோம். அது குறித்து பெருசா யாரும் வாய் திறந்து பேசவே இல்லை. ஆனா அந்த போராட்டத்தின் பொழுது விசிகாவை சேர்ந்த விக்ரமன் அவன் என்னெல்லாம் பேசியிருந்தான், அவன் மேல ஒரு அக்யூசேஷன் வந்திருந்தது. அது நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டும் கூட. அது குறித்து எவனாச்சும் பேசினானா? இல்லையே. இப்ப அந்த விசிகா விக்ரமனுக்கு கல்யாணம் கூட ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் பிஎஸ்பிபி ஸ்கூல் விவகாரத்துல எல்லாருமே பண்ணாங்க. டார்கெட் பண்ணி எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே அந்த ஸ்கூல்ல போட்டு அடிச்சாங்க. அந்த ஸ்கூல் நிர்வாகத்தை மட்டும் அடிச்சாங்க. அவங்க எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க, அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் தானே அவங்க போட்டு அடிச்சாங்க. எல்லாத்தையுமே இழிவுபடுத்தி தானே அவங்க பேசினாங்க. அந்த பிஎஸ்பிபி ஸ்கூல்ல நடந்ததை விட பல மடங்கு மோசமான நிகழ்வுகள்லாம்
கிறிஸ்துவ பள்ளிகள்ல நடந்திருக்கு, இஸ்லாமிய பள்ளிகள்ல நடந்திருக்கு, ஏன் மதராசாக்கள்ல கூட நடந்திருக்கு. அப்பெல்லாம் எவனாச்சும் வாய் திறந்து பேசினானா? அத மாதிரி கண்டனங்களை பதிவு செஞ்சானா? வீடியோஸ்களை லைனா போட்டானா? இல்லையே. அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகள், அவங்களுக்கு முட்டு கொடுக்கக்கூடியவர்கள் இந்த ஊடகங்கள், இவங்க மட்டும் கிடையாதுங்க. இங்க போராளிகள் சொல்லிட்டு சுத்துறானுங்க இல்லையா, போலி போராளிகள், போலி புரட்சி போராளிகள், இவனுங்களாம் கூட இது மாதிரிதான் நடந்துக்கிறானுங்க. திரு வீர் சாவர்கர் உண்மையாலே ஒரு தீர்க்கதரிசி தான். அவரு அந்த காலகட்டத்துல சொன்ன விஷயம் இப்ப வரைக்கும் அது நடந்துட்டுதான் இருக்கு. அவர் என்ன சொன்னாரோ அதன்படிதான் இப்பவும் நடந்துட்டு இருக்கு. அப்படி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு இஸ்லாமியர்களை பார்த்து பயம் இல்ல, எனக்கு பிரிட்டிஷ்காரங்களை பார்த்து பயம் இல்ல, ஆனா இங்க நடுநிலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்துக்களை பார்த்துதான் பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரு அப்பவே சொல்லியிருந்தாரு. எவ்வளவு சத்தியமான வார்த்தைகள்ல. சனாதன தர்மத்திற்கு எதிராக பேசுறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் முட்டித்தேயே முட்டு கொடுக்கக்கூடியவர்கள்ல முக்காவாசி பேரு சூடு சொரணை இல்லாத இந்துக்கள் தான். ஆனா இதுலயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குங்க. அது என்னன்னா, இவங்க தொடர்ந்து இது மாதிரி பண்றதுனால நடக்கக்கூடிய விஷயங்களை மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. என்ன நடக்குது, இவங்க எப்படி இன்டென்ஷனா ஒரு விஷயத்தை செய்யறாங்க அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் மக்கள் அவங்க எல்லாருமே ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அட்லாஸ்ட் மக்களுக்கு ஒரு புரிதல் வந்தது பாருங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ரைட்டு, நாம இன்னைக்கான கண்டென்ட்டுக்கு போயிடலாம். இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்களேன். சொர்க்கவாசல் படவிழா, நான் சங்கி இல்லை, என்னை பழி வாங்காதீங்க, ஆர்ஜே பாலாஜி. அந்த மேடையில இவன் பேசினதெல்லாம் வேற, அவன் கண்டதையும் பேசி வச்சிருப்பான். ஆனா இத மாதிரி ஒரு டைட்டில் போட்டாதான் இந்த நியூஸ் எல்லாருமே பார்ப்பாங்க அப்படிங்கறதுனால இந்த தினத்தந்தி இப்படி போட்டு வச்சிருக்காங்க. ஆனா அவன் அந்த மேடையில கண்டதையும் உளறி வச்சிருப்பான், இதை விட மோசமாலாம் பேசி வச்சிருப்பான். இவன் ஒரு பாவாடை, இவன் படத்தை அடிக்கணும்ன்றான், இல்ல நான் வேஷ்டி. இந்த பாவாடை பாலாஜி பேசின ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன், இந்த விஷயத்தை பாருங்களேன். கொஞ்சம் பயமா இருக்கு. இப்பெல்லாம் வெளியில வந்து இந்தியன் பிளாக் இருந்தது, எடுத்து வச்சு இப்படி போஸ்ட் கொடுத்தோன்னா, ஐயோ இதனால நம்மள ஏதாவது பிராண்ட் பண்ணிடுவாங்களா, நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களா, இந்தியன் பிளாக் தான், நம்ம இந்தியன் தானே அப்படின்னு தான் தோணுது ஃபர்ஸ்ட். இந்தியன் பிளாகை வச்சுக்கிட்டு ஒரு போஸ்ட் கொடுத்தா என்ன தப்பா நினைச்சுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இந்தியன் பிளாகை வச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுத்தா உன்னை யாரா தப்பா நினைக்க போறாங்க? உன்னை தப்பா நினைக்கிறவனுங்க கண்டிப்பா அவனுங்க தப்பான ஆளாதான் இருப்பாங்க. இந்தியன் பிளாகை வச்சுக்கிட்டு நான் போஸ்ட் கொடுத்தேன்னா என்ன தப்பா நினைப்பாங்க, என்ன ஒரு பிராண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ற பாத்தியா, அதுவே கேவலம். அது ரொம்ப ரொம்ப கேவலம். அதை வர நீ மேடையில சொல்ற பாத்தியா, இதை விட கேவலமான நிகழ்வு வேற எங்குமே நடக்காது, தமிழகத்துல மட்டும்தான் நடக்கும். பாரத் மாதா கி ஜெய் சொன்னா சங்கின்னு சொல்லுவாங்க, வந்தே மாதரம் சொன்னா சங்கின்னு சொல்லுவாங்க, ஜெய் ஹிந்த் சொன்னா சங்கின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நேஷனல் பிளாகை வச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுத்தா அதுக்கும் சங்கின்னு சொல்லுவாங்க. சோ நீங்களே இப்ப புரிஞ்சுக்கோங்க, தேசம் மீது பற்று இருக்கக்கூடியவர்கள் சங்கிகள் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலைங்க, இவனுங்க சொல்றானுங்க, இவனுங்க தான் சொல்றானுங்க. இத மாதிரி கேவலமான புத்தியை வச்சுக்கிட்டு இவனுங்க நமக்கு அட்வைஸ் வேற பண்ணுவானுங்க. அந்த மேடையில ஒரு முக்கியமான விஷயத்த இந்த பாவாடை பாலாஜி பேசியிருப்பான். என்ன சொல்லியிருப்பானா, இத மாதிரி நம்ம கட்சிக்கு எதிரா இருக்கக்கூடிய ஒருத்தனோட படம் வருது, சோ நீங்க அந்த படத்தை அடிங்க, அது மாதிரி அவங்க அடிச்சாங்கன்னா அவங்களுக்கு காசு கொடுப்பாங்க, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி காசு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். ஸோ எந்த பக்கத்தில் எந்த கட்சியோட ஐடி விங்காக இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நீங்கள் அரசியல் பண்ணுங்க, போங்க அரசியலை பாருங்கள். சினிமாவில் எதுக்கு வாரம் ரிலீஸ் ஆகிற படத்தை அடிக்கிறதுக்கு உங்கள் எனர்ஜி எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க? அதுக்கு அவங்க அக்கௌண்ட்ல பேடிஎம்ல காசு கிரெடிட் இல்ல. எனக்கு உண்மையாலே புரியலங்க. இப்ப இவன் இது மாதிரி பேசினாலியா, இதுக்கான ஆதாரம் அவன்கிட்ட இருக்கா? ஆதாரம் இருந்ததுன்னா அதை காட்டணும் தானே. அதுக்கு முன்னாடி இவன் ஆர்ஜேவா இருக்கும் போது இவன் எத்தனை படத்தை தர லோக்கலா இறங்கி கலாச்சிருப்பான், எத்தனை படத்தை ஓட்டி இருப்பான். இவன் சினிமால நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவும் இவன் நடிக்கிற சினிமாலேயே எத்தனை திரைப்படங்கள்ல கலாச்சிருப்பான், எப்படி எல்லாம் கலாச்சிருப்பான். அப்ப இவனுக்கு எந்த கட்சியாச்சு காசு கொடுத்துதா? காசு கொடுத்ததுனாலதான் இவன் கலாச்சானா? டேய் பைத்தியக்காரா, படம் நல்லா இருந்ததுன்னா அதை மக்கள் பார்க்க போறாங்க, நல்லா ஓட போகுது. படத்தை குப்பையா எடுத்து வச்சுட்டு அந்த படத்தை கலாய்க்கிறாங்கன்னு சொன்னா உடனே நீங்க இத மாதிரி சொல்லிடுவீங்களா? இந்த கட்சி தான் இது மாதிரி எல்லாம் கலாய்க்க சொல்லுது, இந்த கட்சி தான் இந்த படத்தை அடிக்க சொல்லுது அப்படிங்கிற மாதிரி நீங்க உடனே இது மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவீங்களா? இவனுங்க மாதிரியான ஆட்கள் சங்கர், இயக்குனர் சங்கரை என்னன்னு சொல்லுவாங்க? சங்கின்னு தான் சொல்லுவாங்க. அந்த இயக்குனர் சங்கர் தான் இந்தியன் 2ன்னு சொல்லி ஒரு குப்பை படத்தை எடுத்து வச்சிருந்தாரு. நாங்க உண்மையாலேயே சங்கிகளுக்கு ஆதரவா இருப்போம், அதாவது சங்கி திரைப்பட கலைஞர்களுக்கு ஆதரவா இருப்போம்னா இந்த இந்தியன் 2 படத்தை ஆஹா ஓஹோன்னு தானே புகழ்ந்திருப்போம். ஆனா நாங்க அது மாதிரி பண்ணோமா? இல்ல. நாங்க எல்லாருமே அந்த படத்தை கலாச்சோம். ஏன் கலாச்சோம்? படம் நல்லா இல்ல, படம் குப்பையா இருக்கு. நாங்க பொதுஜனமா ஒரு திரைப்படத்தை ரிவ்யூ பண்ணோம்னா இவனுங்க பாருங்க அந்த ரிவ்யூவையும் எங்களுடைய தனிப்பட்ட அரசியல் கருத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க.
எப்படி கூமூட்டத்தனமா பேசுறான் பாருங்களேன். அது மட்டும் கிடையாது, இவனுங்க எடுக்கக்கூடிய படங்கள்ல முக்கியமா இந்த பாவாட பாலாஜி பத்தி மட்டுமே பேசலாமே. இந்த பாவாட பாலாஜி படத்துல பாத்தீங்கன்னா பாஜகவை கலாய்க்கிறது, பிரதமர் மோடி அவர்களை கலாய்க்கிறது, இந்து மதத்தை மட்டும் டார்கெட் பண்ணி கலாய்க்கிறதுன்னு எடுப்பானாமா. அதுக்கெல்லாம் நாம ரெஸ்பான்ஸ் பண்ணோம்னா உடனே இவங்கெல்லாம் அந்த கட்சியினுடைய ஐடி விங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானாமா. அப்ப நீ இந்து மதத்தை மட்டும் கலாய்க்கிறியே, நீ எந்த கட்சியினுடைய ஐடி விங்கு? எந்த கட்சியினுடைய ஐடி விங்கு? நீ எடுக்கிற படத்துல இந்து மதத்தை கலாச்சனா நாங்க விமர்சனம் தான் பண்ணுவோம். விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. இவன் ஆர்ஜேவா இருக்கும்போது எல்லா படத்தையும் கலாய்ப்பானாமா, எல்லா படத்தையும் விமர்சனம் பண்ணுவானாமா. ஆனா இவ திரைப்படங்கள் எடுக்கும் பொழுது இவன் டைரக்டரா ஆனதுக்கு அப்புறமா யாருமே இவன் படத்தை விமர்சனம் பண்ணக்கூடாது, மீறி விமர்சனம் பண்ணா அந்த கட்சியினுடைய ஐடி விங்னு சொல்லுவானாமா. இந்த பாவாட பாலாஜி மூக்குத்தி அம்மன் சொல்லி ஒரு படத்தை எடுத்திருந்தா அந்த படத்துடைய ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா ஹிந்து மதத்தை கலாய்க்கிற மாதிரியும், அதாவது ஹிந்து மடாதிபதிகளை கலாய்க்கிற மாதிரியும், கிறிஸ்துவ மத போதகர்களை கலாய்க்கிற மாதிரியும் சீன்ஸ் எல்லாம் இருந்தது. அது ட்ரெய்லர்ல மட்டும்தான் அந்த சீன்ஸ் இருந்தது. அதை பார்த்துட்டு என்ன மாதிரி கூடிய பல சங்கிகள் என்ன நினைச்சாங்கன்னா இது நடுநிலையான படம் அப்படி மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த படத்துக்கு சப்போர்ட்டும் பண்ணாங்க. ஆனா படம் வந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கெல்லாம் ஷாக்கிங்கா இருந்தது. படத்துல ஹிந்து மதத்தை கலாய்க்கிற மாதிரியான சீன்ஸ் மட்டும்தான் இருந்தது. அந்த கிறிஸ்துவ மத போதகரை கலாய்க்கிற மாதிரியான சீன்ஸ் இல்ல. இத மாதிரி ஒரு தலைப்பட்சமா ஒரு மதத்தை மட்டும் டார்கெட் பண்ணி கலாய்க்கிற மாதிரி சீன்ஸை வச்சுக்கிட்டு இவன் இப்ப என்னெல்லாம் பேசுறான் பாருங்க. குப்பை மாதிரி படத்தை எடுத்தா நாங்க அந்த படத்தை விமர்சனம் தான் பண்ணுவோம், தூக்கி போட்டு மிதிக்க தான் செய்வோம். நீ இப்ப சொல்ற இல்லையா இது மாதிரி அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் ஐடி விங்ல இருக்கக்கூடியவர்கள் திரைப்படங்களை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னுட்டு, அதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம், நாங்க அப்படிதான் பண்ணுவோம். இப்ப என்ன படம் வருது, சொர்க்கவாசலா வரட்டும், அந்த படம் வரட்டும், அப்ப இருக்குது. இந்த பாவாட பாலாஜி இப்ப இது மாதிரி திடீர்னு பேசுறதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? அதுவும் குறிப்பிட்டு பாஜக ஐடி விங் குறித்து பேசுறதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? வேற ஒண்ணும் இல்ல, இந்த கங்குவா படத்தை தூக்கி போட்டு மிதிச்சாங்க பாருங்க, அதுதான் இன்டென்ஷனா வலதுசாரிகள், தேசியவாதிகள், பாஜகவினுடைய ஆதரவாளர்கள் இவங்க இந்த படத்தை தூக்கி போட்டு மிதிச்சாங்க, பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க. அதனாலதான் அந்த படம் தோல்வி அடைஞ்சதுன்னு நினைச்சுக்கிட்டு இவன் இப்ப பயந்து போய் இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கான். இப்படி எல்லாம் பேசினா மட்டும் உன்னை விட்டுருவாங்களா? படம் நல்லா இல்லைன்னா கலாய்க்க தான் செய்வாங்க, அடிக்க தான் செய்வாங்க, தூக்கி போட்டு மிதிக்க தான் செய்வாங்க. படத்தை ஒழுங்கா எடுங்க, படம் நல்லா இருந்தா படம் ஓட போகுது. இவனுங்களுக்கு எல்லாம் படம் எடுக்கிறதுக்கான ஸ்டஃப் இல்ல, அந்த கதை திரைக்கதை இதெல்லாம் தீந்து போச்சு போல. அதனாலதான் ஏதாச்சும் கான்ட்ரவர்சியா பேசி ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணி அது மூலியமா படத்தோடைய ப்ரொமோஷனை நம்ம ஹைப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இத மாதிரிலாம் லூசுத்தனமா பேசிட்டு வரானுங்க. இவனோட இந்த சொர்க்கவாசல் படமா இருந்தாலும் சரி, வரப்போற சூர்யாவோட வாடிவாசல் படமா இருந்தாலும் சரி, அந்த படத்தை நாம அடிக்கிற அடியில இதுக்கப்புறமா அவனுங்களை வச்சு எந்த ப்ரொடியூசரும் படமே எடுக்க கூடாது. ஒழுங்கா படம் எடுக்க துப்புல வந்துட்டான் மைக்க தூக்கிக்கிட்டு. அடுத்ததா பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி தான். கண்டிப்பா இந்த விவகாரம் குறித்து தமிழக ஊடகங்கள் அவதூறு தான் பரப்ப போறாங்க. அவங்க அத மாதிரி அவதூறுகள் பரப்புறதுக்கு முன்னாடி உண்மையாலே இந்த விவகாரத்துல என்ன நடந்திருக்கு, யார் மேல தப்பு அப்படிங்கிறத பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த நியூஸ் கார்டை கொஞ்சம் பாருங்களேன். மசூதியை ஆய்வு செய்ய எதிர்ப்பு. உத்தரப்பிரதேசம் சாம்பல் பகுதியில் ஜமா மஸ்ஜித் மசூதியை ஆய்வு செய்ய எதிர்ப்பு. மசூதி இடத்தில் கோயில் இருந்ததாக வழக்கறிஞர் தொடர்ந்த வழக்கு தொடர்பாக ஆய்வுக்கு சென்ற அதிகாரிகள் மீது கல்வீசி தாக்குதல். இந்த நியூஸ் கார்டோட இந்த செய்தியை முடிச்சுட்டான் இந்த புதிய தலைமுறை. டீப்பா இந்த விவகாரம் குறித்து இவன் பெருசா செய்தியே போடவே இல்லை. இவன் போடலன்னா என்னங்க, அதான் நான் இருக்கேன் இல்லையா, நான் உங்களுக்கு சொல்றேன். உத்தரப்பிரதேச மாநிலத்துல சாம்பல் அப்படின்ற ஒரு இடத்துல ஷாஹி ஜமா மசூதி அப்படின்னு ஒரு மசூதி ஒண்ணு இருக்கு. அந்த மசூதி பாத்தீங்கன்னா ஹிந்து கோவிலை இடிச்சுதான் கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கறிஞர், அந்த வழக்கறிஞர் பேரு பாத்தீங்கன்னா விஷ்ணு சங்கர் ஜெயின், அவர் ஒரு வழக்கு பதிவு ஒண்ணு செஞ்சிருந்தாரு. வழக்கு பதிவு செஞ்சது மட்டும் இல்லாம அந்த மசூதியை ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் நீதிமன்றத்துக்கிட்ட கேட்டிருந்தாரு. நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மசூதியை ஆய்வு பண்ணி அறிக்கையை நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படிமா சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்தின் உத்தரவின் பெயர்ல உத்தரப்பிரதேசத்துடைய காவல்துறையும் அரசு அதிகாரிகளும் அந்த மசூதியை ஆய்வு பண்றதுக்காக போயிருக்காங்க. இங்க சைட்ல உங்களுக்கு ஒரு சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் போடுறேன், தயவு செய்து அதையும் அப்படியே கொஞ்சம் பாருங்களேன். இத மாதிரி அரசு அதிகாரிகள், காவல்துறையினர் இவங்க அந்த மசூதியை ஆய்வு பண்றதுக்காக போறாங்க அப்படின்ற செய்தி யாரு பெருசா அங்க ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னு தெரியல. திடீர்னு ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் அந்த இடத்துல ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. காவல்துறையையும் அரசு அதிகாரிகளையும் அந்த மசூதிக்குள்ள இல்ல அந்த ஏரியாக்குள்ளேயே விடாம பாத்துக்கிட்டாங்க. இத மாதிரி அவங்க நார்மலா ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் மாதிரி பண்ணிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அவங்க அது மாதிரிலாம் பண்ணல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு படி மேல போய் காவலர்கள் மீதும் அரசு அதிகாரிகள் மீதும் கல்லு தூக்கி அடிச்சிருக்காங்க, அவங்கள தாக்கி இருக்காங்க. இது மாதிரி திடீர்னு அந்த இஸ்லாமியர்கள் தாக்குனதுனால ஆய்வுக்கு போன அந்த அதிகாரிகள், காவல்துறையினர் இவங்க எல்லாருக்கும் பயங்கரமா அடிபட்டிருக்கு.
இந்த சிச்சுவேஷன் கைமீறி போனதுனால இந்த கண்ணீர் புகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனாலும் அங்கிருந்த அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் அடங்கவே இல்லை. அதனால வேற வழி இல்லாம காவல்துறை ஃபயரிங் எல்லாம் பண்ணிருக்காங்க. எவன் பேச்சை கேட்டு இந்த இஸ்லாமியர்கள் இத மாதிரிலாம் நடந்துக்கிறாங்கன்னு தெரியல. இத மாதிரிலாம் தூண்டி விடுறாங்க பாத்தீங்களா, இந்த இஸ்லாமியர்களை தூண்டி விடுறாங்க பாருங்க. அவங்களோ அவங்களுடைய பசங்களோ இத மாதிரியான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை கண்டிப்பா கலந்துக்கவே மாட்டாங்க. அவங்க பசங்க எல்லாம் ஃபாரின்ல சூப்பரா இருப்பாங்க, லக்ஸரி லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு இது மாதிரிலாம் பண்றாங்க பாத்தீங்களா, இவங்க தான் இத மாதிரியான கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. அங்க துப்பாக்கி சூடு நடந்தது சொன்ன பாருங்க, அந்த துப்பாக்கி சூட்ல ஒரு 3 கலவரக்காரர்கள் இறந்து போயிருக்காங்க. செத்தவனுடைய பெயர் பாத்தீங்கன்னா நயீம், பிலால், நௌமன். அவங்க உடலை கைப்பற்றி அந்த அரசாங்கம் பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விவகாரத்தின் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு இப்போ விசாரணையும் நடந்துட்டு இருக்கு. இத மாதிரி அந்த அடிப்படைவாதிகள் காவல்துறையையும் அரசு அதிகாரிகளையும் மட்டும் தாக்கலங்க, பொது சொத்துக்களை எரிச்சிருக்கானுங்க, பொது சொத்துக்களை நாசமாக்கி இருக்கானுங்க. ஒரு சில ஊடகங்கள் மறைச்ச ஒரு உண்மையை நான் உங்ககிட்ட சொல்றேன். சில ஊடகங்கள் மட்டும்தான் என்ன நடந்தது அப்படிங்கறத அப்படியே போட்டிருக்காங்க. அது என்னன்னா, இத மாதிரி கலவரம் செஞ்சானுங்க இல்லையா, அவனுங்கள்ல ஒரு சில பேரு காவல்துறை மீது துப்பாக்கி சூடு வேற நடத்திருக்காங்க. அந்த துப்பாக்கி சூட்டுல காவலர்களும் அடிபட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 20 காவலர்களுக்கு பலத்த அடிபட்டிருக்கு. எனக்கு இங்கதாங்க சந்தேகமே வருது. அது உண்மையாலேயே மசூதினா, இந்து கோவில் மேல மசூதியை கட்டலைன்னா நீங்க அந்த காவல்துறை அதிகாரிகளையும் அரசு அதிகாரிகளையும் மசூதிக்குள்ள விட வேண்டியதானே? ஆய்வு பண்றதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அந்த பக்கம் வக்ஃபு வாரியம் என்னன்னா, போற போக்குல சம்மதமே இல்லாம அதெல்லாம் எங்க சொத்து, இதெல்லாம் வக்ஃபு வாரியத்துடைய சொத்துன்னு சொல்றாங்க. அதுக்கான ஆதாரமும் அவங்க கிட்ட சுத்தமா கிடையாது. அதே மாதிரி இங்க என்னடானா, இப்படி அவங்க சைட்ல உண்மை இருக்குன்னா கண்டிப்பா அவங்க ஆய்வு பண்ண அனுமதி கொடுத்திருப்பாங்க, ஆய்வு பண்ண விட்டுருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட உண்மை இல்லை, அதனாலதான் இத மாதிரிலாம் பண்ணிருக்காங்க. இதன் மூலமாவே நம்ம புரிஞ்சுக்கலாம், அங்க இருக்கிறது மசூதி கிடையாது, ஹிந்து கோவில். ஹிந்து கோவில்னு நம்ம இதன் மூலமாவே புரிஞ்சுக்கலாம். இந்த மசூதியை ஆய்வு பண்ணணும்னு சொல்லி ஒரு வழக்கறிஞர் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாரு சொன்னேன் இல்லையா, விஷ்ணு ஜெயின் சொல்லிட்டு. அவருடைய பாதுகாப்பு இப்போ முக்கியமா இருக்கு. கண்டிப்பா அரசாங்கம், இந்திய அரசாங்கம் அவரை பாதுகாக்கணும். ஏன்னா ஆய்வு செய்ய வரத்துக்கே எந்த அளவு தாக்குதல் நடத்திருக்காங்க பாருங்க. இத மாதிரி ஆய்வு செய்யணும்னு சொல்லி வழக்கறிஞர் வழக்கு பதிவு செஞ்சிருக்காரு இல்லையா, அவர் மேலேயும் தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அவரையும் பாதுகாக்கணும். அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை அந்த மாநில அரசனுடையது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் இல்லையா, இத மாதிரி இஸ்லாமியர்களை தூண்டி விட்டது யாருன்னு தெரியல. ஆனா தூண்டி விட்டவங்க கண்டிப்பா சேஃபா ஜாலியா இருப்பாங்க. அவங்க மட்டும் இல்ல, அவங்க என்டையர் ஃபேமிலியும் சேஃபா லக்ஸரியா தான் வாழ்வாங்கன்னுட்டு இதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு சில மீம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இத கொஞ்சம் பாருங்க. இந்த லெஃப்ட் சைட்ல இருக்காங்க இல்லையா, இவங்க பேரு ராணா ஆயுப். ராணா ஆயுப் அவங்க பாருங்க எவ்வளவு லக்ஸரியா இருக்காங்க பாருங்க. பட் இந்த பக்கம் பாருங்க, அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இது மாதிரி போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு காவலர்கள் மீதும் அரசு அதிகாரிகள் மீதும் தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா, அவனுங்க பாருங்க குண்டடிப்பட்டு செத்துருக்கானுங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் என்னால தர முடியும். முக்கியமா ஓவைசி ஃபேமிலி இருக்கு இல்லையா, ஓவைசி எப்படி எல்லாம் தூண்டி விடுவாருன்ட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். 5 நிமிஷம் போலீஸ் இல்லைனா போதும், 15 நிமிஷம் போலீஸ் இல்லைனா போதும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசுவாரு. ஆனா அவருடைய பசங்க என்ன பண்றாங்க, டாக்டரா இருக்காங்க, வெளிநாட்டுல வேலை பாக்குறாங்க, வெளிநாட்டுல படிக்கிறாங்க. இத மாதிரி அவங்களுடைய ஃபேமிலி, அவங்க பசங்க எல்லாருமே செம சேஃபா செம லக்ஸரியான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள மாதிரியான ஆட்கள் பேசக்கூடிய பேச்சை கேட்டுக்கிட்டு இது மாதிரியான விவகாரங்களை தலையிடுறாங்க பாத்தீங்களா, இப்படிலாம் போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் பண்றாங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத தயவு செய்து கொஞ்சம் பாருங்க. இதுக்கப்புறமா யோகிஜி அவர்கள் என்ன பண்ண போறான்னு தெரியல. என்ன பண்ணாலும் அது ஒரு தரமான சம்பவமா தான் இருக்கும். கீப் காம் அண்ட் பிலீவ் யோகிஜி. ரைட். கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். கடந்த 2 மாதமாக உடல்நல குறைவால் சிகிச்சை பெற்று வருகிறேன். எனது உடல் நல கோளாறு யாருக்கும் பிரச்சனையாக இருந்து விடக்கூடாது. எனது உடல்நிலையால் AR ரகுமானின் பணிகள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பிரிந்து வாழ முடிவெடுத்தேன். எங்கள் பிரிவு குறித்து யாரும் தவறான கீழ்த்தரமான கருத்துக்களை பரப்ப வேண்டாம். AR ரகுமான் உலகிலேயே தலை சிறந்த மனிதர். எங்கள் இருவருக்கும் தற்காலிகமாக ஒரு இடைவெளி தேவைப்பட்டதால் பிரிந்து இருக்கிறோம். எதையும் நாங்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டதும் விரைவில் சென்னை திரும்புவேன். AR ரகுமானை பிரிந்தது ஏன், சாய்ரா பானு விளக்கம். அதாவது AR ரகுமானுடைய விவகாரம் பயங்கர கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்தாங்க. நாம கூட அந்த விவகாரம் குறித்து எடுத்து பேசியிருந்தோம். இவங்க தான் சோசியல் மீடியால இந்த விவகாரம் குறித்து எடுத்து போட்டிருக்காங்க. இவங்க சோசியல் மீடியால ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அதை 4 பேர் கண்டமேனிக்கு விமர்சனம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. கண்டமேனிக்கு விமர்சனம் பண்ணதான் செய்வாங்க. ஏன்னா ஒரு பெரிய பிம்பம் அவர் அடிச்சாதான் இவங்களுக்கு எல்லாம் வியூஸ் வரும் அப்படின்றதுனால எல்லாருமே இப்படிதான் பண்ணுவாங்க.
இவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் ஏஆர் ரஹ்மான் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, யார் யாரெல்லாம் எங்க மேல அவதூறு பரப்புனீங்களோ அவங்க மேல எல்லாம் நான் கேஸ் ஃபைல் பண்ண போறேன், இந்த டிஃபமேஷன் எல்லாம் போட போறேன்னு சொல்லிட்டு அவர் அறிக்கை ஒண்ணு விட்டுருக்காரு. இதே மாதிரி நீங்க அறிக்கை விடுறதுனால அவங்க என்ன அடங்கவா போறாங்க? கிடையாது. இன்னமும் கீழ்த்தரமான விமர்சனங்களை முன்னெடுத்து வைக்கதான் போறாங்க. நீங்க வேணா பாருங்களேன். கடைசியாக இத பாருங்க. திருமாவளவன் முதல்வரானால் நன்மை பயக்கும். தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக திருமாவளவன் உள்ளார். அவர் முதல்வரானால் நன்மை பயக்கும். சொந்த முயற்சியில் கட்சி தொடங்கி இன்று தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்துள்ளார் அப்படின்ற மாதிரி அவர் கட்சியை சேர்ந்த ரவிக்குமார் எம்பி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆமா, உண்மையிலே தவிர்க்க முடியாத சக்தியாக தான் திருமாவளவன் அவர்கள் இருக்காரு. அந்த சக்தியால தான் மகாராஷ்டிரால நடந்த எலெக்ஷன்ல ஒட்டுமொத்தமா சேர்த்து வெறும் 700 சொச்சம் ஓட்டுகள் தான் வாங்கியிருக்காங்க. ஆமா, உண்மையிலே திருமாவளவன் அவர்கள் தவிர்க்க முடியாத சக்தியா தான் இருக்காரு. சோ அவ்வளவுதான் இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த சிந்தனை நடக்கும். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.